ஒரே அளவுள்ள 27 துளிகள் ஒவ்வொன்றும் 220 வோல்ட் மின்னழுத்தத்தில் மின்னூட்டம் செய்யப்பட்டுள்ளன. அவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து பெரிய துளி உருவாக்குகின்றன எனில், அந்த பெரிய துளியின் மின்னழுத்தத்தை கணக்கிடுக. மின்னழுத்தத்துக்கான கோவைன்னு பார்த்தோம்னா, ஒரு துளியின் மின்னழுத்தம் வந்து V = K q by R. ஸ்மால் கிங்கிறது சிறிய துளி மின்னூட்டத்தையும், அதோட சிறிய துளி ஆரம் வந்து ஸ்மால் கொடுக்கிறது. ஸ்மால் கேங்கிறது வந்து 1/4 மதிப்பு, அது மாறிலி மதிப்பு. இப்போ இது கொடுத்துருக்க மதிப்பு என்னன்னா, சிறிய துளி மின்னழுத்தம் தான் என்னன்னா V ஸ்மால் எடுத்திருக்கோம், அதான் 220 கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா நம்ம ஏற்கனவே விளக்கிட்டோம். இப்போ எப்படி என்னன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய துளியின் ஆரம் வந்து கேபிட்டல் எடுத்துக்கணும், அதோட கன என்னது 4/3 பை கேபிட்டல் ஆர் கிடைக்கும். இது எப்படி இது மூலம் சேர்ந்து உருவாதுன்னா 27 சிறிய துளிகளோட வருமானோட மடங்குக்கு சமம். ஓகேவா? இது சிறிய துளியின் கன அளவு, இது பெரிய துளியின் கன அளவு 27 மடங்கு. ஏன்னா 27 சிறிய துளி போட்டிருக்குங்களா, அதில் இப்போ ரெண்டு பேருக்கும் காமனாக உள்ள அடிச்சிடலாம். 4/3 பை அடிச்சிடலாம். இப்போ நமக்கு வந்து 6 தேவை. அப்போ என்ன பண்ணணும், கியூப் எடுக்கணும். இப்போ 2 கியூப் எடுத்தோம்னா இங்கே 6 வரும், இங்கே 27 கியூப் விட்டு 3, 6 கியூப் விட்டு 6. இப்போ 6 = 3 வரும். அப்போ அதன்படி பார்க்கும்பொழுது பெரிய துளியின் மின்னழுத்தம் வந்து என்னது VBக்குன்னு வச்சுருக்கோம். அது K × கேபிட்டல் கியூங்கிறது மின்னூட்டம், கேபிட்டல்ங்கிறது அதோட ஆரம். கேபிட்டலாருங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3 கண்டுபிடிச்சிட்டோம். கியூங்கிறது வந்து 27 துளிகள் சேர்ந்துருக்கிறதால சிறிய துளி சேர்ந்து 27 × கியூப், 27 கியூப். இப்போ K × 27 கியூபே 3 வருது. அப்போ இதில் மேலே இங்கேயும் 3 அடித்தோம்னா இங்கே 1 3 3, இங்கே 9 3, 9 3 27. அப்போ 9KQ by Rன்னு வருது. அப்போ KQ by Rங்கிறது என்னது, V ஸ்மால். ஓகேவா? இந்த ஃபார்முலா படி அப்போது ஒரு பெரிய துளி மின்னழுத்தம் வந்து 9 மடங்கு V ஸ்மாலுக்கு சமமாக இருக்கும். ஒரு சிறிய துளியின் மின்னழுத்தம் எடுக்க போட்டுட்டாங்க கணக்கில் 220 வோல்ட். 9 × 220 வோல்ட் எவ்வளோ, 1980.